எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, கரூர் மாவட்டத்தில் இருக்கிற குளித்தலையில் திமுகவும் விசிக கட்சியும் இணைந்து 100 நாள் வேலை திட்டத்துக்காக கண்டன ஆர்ப்பாட்டத்தை மோடிக்கு எதிராக நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கும்போது விசிக நிர்வாகி ஒருத்தர் மைக்கில் என்னென்னு சொல்கிறாருன்னா, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாமே கோரஸாக பின்னாடி அவர் சொல்கிறாங்க. உடனே அவர் என்னன்ட்டாரு, ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் அப்படின்னாங்க. அதுக்கு கோரஸாக இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் சொன்னாங்க. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொன்ன விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு, ஐயோ நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், கீழே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க மோடி அரசு தானே கண்டிக்கிற சொல்லணும், நீங்கள் ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய மனசில் என்ன இருந்துச்சோ அதைத்தான் வெளிப்படையாக அந்த இடத்துல வந்திருக்குது. இல்லைன்னா நிச்சயமாக வந்திருக்காது. அதாவதுங்க, திமுக தொண்டர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், கனிமொழி அம்மாவாக இருக்கட்டும், திமுகவோட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யார் எல்லாருமே இருக்கட்டுங்க, திமுகவோட நிர்வாகிகள் கூட இருக்கட்டுங்க, இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. கோடி கோடியாக கொள்ளையடித்து வச்ச பணம் எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது. ஊழல் பண்ணி சம்பாரித்த பணம், லஞ்சம் வாங்கி சம்பாரித்த பணம் நிறையா இருக்குது. ஆனால் திமுக தொண்டர்கிட்ட நீங்கள் கேளுங்க, சத்தியமாக நான் சொல்கிறேங்க மக்களே, இது என்னோட மனசார, என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன், திமுக தொண்டர்கள் நல்லாவே இல்லைங்க. திமுக தொண்டர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க. கீழே இருக்கிறவங்க மக்கள் மக்களோட மக்களாக இருந்து தொண்டராக இருக்கக்கூடியவங்க திமுக தொண்டர்களே நல்லா இல்லை. அவங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சத்தியமாக அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களே திமுக ஆட்சியின்மே வர வேணாம், நாங்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால் அதே மாதிரி அதிமுகவில் அப்படித்தான். எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2021, அதாவது 11 தேர்தலில் சந்தித்த அதிமுக ஒரு தேர்தலில் கூட ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க முடியல. இப்போ திரு ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒரு பொருட்டே கிடையாது. அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. இப்போ திமுகவையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான, திமுக ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த, மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு கட்சியை உருவெடுத்ததுக்கு யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் விஜய்க்கு மக்களுடைய ஆதரவை பார்த்து திமுக ஸ்டாலின் பயந்து